Hi friends and relatives. இந்த வீடியோவில் நம்ம குச்சிக்கிழங்கு ராகி மாவு வச்சு எப்படி வடை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வடை, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த மரவள்ளி கிழங்கை நல்லா தோல் உரிச்சிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிழங்கு வெள்ளையாக இருக்கணும். உள்ளுக்கு பழைய கிழங்காக இருந்துச்சுன்னா நடுவில் கோடு கோடாக கருப்பாக வந்திருக்கும், அது சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம இந்த மாதிரி கழுவி சீவி அதை சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப நீளமாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப செய்யறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். நான் எப்படி செய்கிறேனோ அதே மெத்தடில் செய்யுங்க. ஈஸியானது, நமக்கு சீக்கிரம் செஞ்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஃபுல்லாக அரைக்கக்கூடாது, ஜஸ்ட்டு க்ரஷ் பண்ணணும். அப்படி புஷ் பண்ணால் போதும். ஒரு 2-3 டைம் விட்டு விட்டு அப்பப்போ இடையில நம்ம ஓரத்தில் இருக்கக்கூடிய அரைப்படாத இருக்கக்கூடியதெல்லாம் சென்டரில் தள்ளிவிட்டு அரைச்சிடணும். நல்லா அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைய தேவையில்ல. எப்படி இருக்கணும்னா அப்படியே குரணமாயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு வராது, கிறிஸ்பியாக இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக அரைக்க தேவையில்ல. ஒரு 2-3 டைம் நம்ம திறந்து உள்ற தள்ளி விட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாராக நம்ம எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த கிழங்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் அரைச்சி முடிச்சாச்சுங்க. அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் நான் இதோட என்னென்ன ஆட் பண்ணுமோ எல்லாம் பாருங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். கிழங்கு இந்த மாதிரி தான் அரைச்சி வச்சுருக்கணும். அப்புறம் நம்ம வெங்காயம், கருவேப்பிலை எவ்வளோ நிறைய போடலாம், பச்சை மிளகாயும் நிறைய போடலாம். அப்புறம் கேழ்வரகு மாவு வச்சுருக்கேன். இப்போ நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் நம்ம அதையும் நம்ம லைட்டாக க்ரஷ் பண்ணி அப்படி எடுத்துக்கணும். இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி லேசாக அரைச்சாச்சு. இதே போல் நம்ம ஆனியனையும் லைட்டாக அரைச்சிக்கலாம். இதோடு நம்ம சோம்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சோம்பும் லைட்டாக அரைப்பட்டுச்சுன்னா அதனுடைய வாசனை நல்லாயிருக்கும். அதனால் இதோட சோம்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதில் சோம்பு, அப்புறம் சர்க்கரை 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சர்க்கரை அந்த காரம், இனிப்புனா ரொம்ப இனிப்பாக இருக்காது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் இதோட தேவையான அளவு சால்ட்டு, இதெல்லாம் நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. கிழங்குலே ஆல்ரெடி தண்ணி வரும். இப்போ நம்ம எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், சோம்பு, உப்பு, சர்க்கரை, அப்புறம் இந்த கிழங்கு, நம்ம அரைச்சி வச்ச கிழங்கு. நம்ம இதில் எதுலேயுமே தண்ணி சேர்க்கலை, தண்ணி சேர்க்க தேவையில்லை. இதில் இருக்க இதுவே போதும், ஈரப்பதமே போதும். இதோட நம்ம ராகி மாவு ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம எவ்வளோ நம்ம
தட்டி போடுறதுக்கு, வடை தட்டி போடுறதுக்கு எவ்வளோ நமக்கு தேவைப்படுமோ அவ்வளோ வந்து நம்ம ராகி மாவு ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் முதல்ல வந்து ராகி மாவுக்கு பதிலாக அரிசி மாவு ஆட் பண்ணி செய்வோம், அதுவும் நல்லாயிருக்கும். அரிசி மாவு இல்லைங்கிறதுனால ராகி மாவு ஆட் பண்ணி செஞ்சேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது அரிசி மாவு ஆட் பண்ண மாவு. ரெண்டையுமே நான் செய்கிறேன். ஆனால் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்டது இந்த ராகி மாவில் செஞ்சது தான் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு. இந்த மாதிரி நல்லா தட்டையாக வந்து நம்ம தட்டி போட்டுக்கணும். ஒரு சில கிழங்கு வந்து நிறைய தண்ணி விடும். அப்படி தண்ணி விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் கேழ்வரகு மாவு எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தட்டையாக போடுற வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இது வந்து ஆயில் அதிகம் வந்து ஆயில் இதில் வந்து இருக்காதுங்க. வடை வந்து ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். அதனால வந்து சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ நான் வந்து இது ராகி மாவில் செஞ்ச வடை. அடுத்தது வந்து இது ராகி மாவுக்கு பதிலாக அரிசி மாவு போட்டு கலந்த மாவு. இது ரொம்பலாம் ஆயிலியாக இருக்காது. இது ரொம்ப வடை வந்து ட்ரையாக தான் இருக்கும். அந்த சோம்புனுடைய ஃப்ளேவர் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இவ்வளோ தட்டையாக இருக்குது வடைன்னு. இது சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் சவுச்சவுன்னு தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இது 3 நாள் வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ண தேவையில்லை. நம்ம வெளியில் வச்சே 3 நாள் வரைக்கும் நல்லா சாப்பிட்லாம். ஆனால் நல்லா அந்த தட்டையாக அந்த மாதிரி தட்டையாக போட்டு செய்துட்டோம்னா நம்ம 3 நாளைக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டோம்னா 3 நாளைக்கு எடுத்து வச்சு சாப்பிட்லாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாத்திரத்தில் வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதில் வந்து இப்போ கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோ வேணாலும் எவ்வளோ இருக்கோ நிறைய கருவேப்பிலை போடலாம். சில சமயம் வந்து கீரை வடை மாதிரி கூட இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.